இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்பெஷலான டே. அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி டே தான். 16th இயர் முடிஞ்சு 17th இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சேம் கலரில் வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்துச்சு. அப்பா வந்து ரெடி ஆகும்போது தான் அம்மா வந்து கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்து இது ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி போலவே கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மணி போல் நானும் தங்கச்சி ரெடியாகி வந்துட்டு கோயிலுக்கு போயிருந்தோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்திருந்தாங்க. ஆனால் வந்துட்டு கடைக்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ரிலேட்டிவ்ஸ், அதாவது அப்பாவோட அண்ணன் தம்பி, எங்கள் பெரியப்பா பெரியம்மாலாம் வரதுனால ஸ்பெஷலாக வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம். ஸோ அடுப்பில் வந்து அம்மா சூப்பராகவே பிரியாணி பண்ணுவாங்க. அம்மா வந்து நல்லா குக் பண்ணுவாங்க. ஸோ வந்து பிரியாணி பண்ணுற ப்ரிப்ரேஷன் தான் காலையிலே வந்து போயிட்டுருந்துச்சு. கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு 12:30 மணி போலலாம் எல்லாமே ரெடியாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வரவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் சேர்ந்து தான் வந்து குக் பண்ணியிருந்தோம். குட்டி குட்டி வேலையெல்லாம் அம்மாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு வெங்காயம் கட் பண்ணுறது, பச்சை மிளகா கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது, அந்த மாதிரி நானும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அட்லாஸ்ட் வந்துட்டு தம் போட்டாச்சு. தம் போட்டோன்னே எப்படா ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அம்மா வந்துட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிரியாணி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுறதும், சிக்கன் குழம்பு பண்ணுறதும், அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸும் ரசமுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனுவாக இருந்தது. அப்படியே ஒரு கெஸ்ட்ஸாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு வெரைட்டியான என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தான் பெரியவங்க சாப்பிட்டாங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணியில் ஆகும்போது தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ பெரியம்மா, அப்புறம் ரிலேட்டிவ்ஸு, அக்கா, கசின்ஸு, பெரியப்பா பெரியம்மா எல்லோரும் டோட்டல் ஃபேமிலியாக இருந்தோம். ஈவினிங் போல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. கேக் வந்து வாங்கிட்டு வந்து கட் பண்ண சொன்னாங்க. நாங்கள் ஆனிவர்சரின்னு தெரியாமல் பர்த்டே விஷ் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து ரொம்ப காமெடியாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த டே இப்படி தான் எண்ட் ஆச்சு. ஸோ இந்த குட்டி ஆனிவர்சரி மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.